உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜ். நம்ம பாவி ஃபுட் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல் பாவி ஃபுட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுக்கு ஒரு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு தோசை ஊற்ற போகிறோம். கோதுமை மாவில் நம்ம தோசை ஊற்றினா அது வந்து வலுவலுன்னு இருக்கும். யாருக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்காது, சின்ன குழந்தைகளுக்கும் பிடிக்காது. அதே வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக அடை தோசை மாதிரி செய்யும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கோதுமை மாவு வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை ரவை. இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு நாம் கொஞ்சம் அளவில் தண்ணி ஊற்றி கலக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கணும். தண்ணி பத்தம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கட்டிப்படாமல் இந்த அளவுக்கு நம்ம கலக்கணும். கரண்டியில் காட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்படி தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம இப்படி இந்த அளவுக்கு கலக்கிட்டு இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். இப்போ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ கார சட்னிக்கு என்ன போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஒரு 5-6 மிளகா போட்டிருக்கேன். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நான் 6 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரமான மிளகாய் இருந்தால் 2 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம், குழந்தைய சாப்பிட்ற மாதிரி தான். அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஆனியன், நல்ல ஒரு சின்ன சைஸ் ஆனியன், ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். 3 ஆனியனும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி பழம், ஒரு பெரிய பழமாக 2 பழம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இருக்கு. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இதே வந்து நமக்கு தண்ணி அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே அளவுக்கு உப்பு நம்ம தேவைக்கிறவா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்க்கும். நம்ம இதுக்குள்ளே கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம 2 காஞ்ச மிளகாய் போடுறோம். போட்டுட்டு கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு நம்ம மாவு கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவில் கலக்கிறதுக்காக ஒரு 4 வரமிளகாய், ஒரு இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு, 3 பல் பூண்டு, சீரகம். இந்த 3 ஐட்டத்தையுமே நம்ம என்ன பண்ண, இந்த 4 ஐட்டத்தையுமே வந்து ஒரு இடிகள் இருந்தால் இடிகளில் இடித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு இது தண்ணி ஊற்றாமல் குறக்குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். குறக்குறன்னு நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. இந்த மாவுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன்,
கடல் பருப்பு ஒரு அரை ஸ்பூன். இது நல்லா வெடிக்கட்டும். கடல் நல்லா பெரிய ஆனியன் வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதை இது கூட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவில் கலக்கிறதுனால பெருசு பெருசாக இருந்ததுன்னா நம்ம தோசை வாக்கும்போது அது திட்டு திட்டாக இருக்கும், நமக்கு தோசை ஊற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வதக்கிட்டு கேரட் வந்து சின்ன கேரட்டு ஒரு கேரட் எடுத்து சரியை வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அதிகமாகலாம் வதக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தோசை ஊற்றும் போது எண்ணெயெல்லாம் வெந்துக்கணும். நம்ம லேசாக வதக்கினா போதும். அப்புறம் தக்காளி பழம் அப்படிதான் ரொம்ப சின்ன பழமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு சின்ன பழம் இருந்தால் போதும். அதான் நானே எடுத்துப்பேன். இப்போ போதும். ஒரு 30 செகண்ட் ஆயிடுச்சு. தக்காளி வந்து இந்த அளவுக்கு லேசாக வதங்கினா போதும். ரொம்ப குழம்புன்னு வதங்க வேண்டாம். போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம பரப்பரன்னு அரைச்சி வச்சுருக்கோங்க. வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் நம்ம சீரகம் எல்லாம் சேர்த்து பரப்பரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்காது. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு இப்போ நம்ம மாவுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம்ல அதில் கேரட்டு எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா சீரகம், இஞ்சி, பூண்டு, இந்த வெஜிடபிள்ஸு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அடை ஊற்றலாம். சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அடை மாவு கோதுமை மாவு ஊற்றலாம். நம்ம வெங்காயம் நைஸாக கட் பண்ணதுனால தான் நமக்கு இந்த மாதிரி வருது. இல்லைன்னா ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணோன்னா நமக்கு தேய்க்க முடியாது. இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெயும் அப்படி தான் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. அது மாதிரி கோதுமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் கார சட்னியும் பண்ணலாம், தேங்காய் சட்னியும் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு கார சட்னி பண்ணியிருக்கேன். பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட இந்த கோதுமை அடை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் எப்போ சொல்கிறதா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.